Hello viewers, welcome to Saipedia, first step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Middle English Literature, Geoffrey Chaucer and Chaucer and Gower. Topic from Background to English Literature, Unit 4, Geoffrey Chaucer. Chaucer was the first great poet to write in English, whose best-known work is the Canterbury Tales. Geoffrey Chaucer was born between 1340 and 1345, probably in London. In 1357, he was a page to Elizabeth, Countess of Ulster, wife of Edward III's third son. Chaucer was captured by the French during the Britannia expedition of 1359, but was ransomed by the king. Geoffrey Chaucer, father of English literature, father of English poet அப்படினே சொல்லலாம். இவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க் த கேண்டர்பரி டைல்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் டெய்ல்ஸ். இவர் எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1340 and 45 இன் பிட்வீன் இயர்ஸில் இவர் பிறந்திருக்கிறாரு. இவர் 1357ல் எட்வர்ட் IIIயோட தேர்ட் சன்னோட ஒய்ஃப் எலிசபெத்க்கு பேஜ் பாயாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. தென் 1357ல் ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடந்த வாரில் இவரை கேப்சர் பண்ணிட்டாங்க. தென் கிங் சம் ransomed மணி கொடுத்து இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. எட்வர்ட் III later sent him on diplomatic missions to France, Genoa and Florence. His travels exposed him to the work of authors such as Dante, Boccaccio and Froissart. எட்வர்ட் III இவரை அஃபீஷியலா நிறைய தடவை பிரான்ஸ், கெனோயா, ஃப்ளாரன்ஸ்க்கு அனுப்பியிருக்கிறாரு. ஸோ இங்கிலாந்துலேருந்து இவர் வேற பிளேசஸ்க்கு அடிக்கடி போனதுனால அங்கே இருக்கிற ஆத்தர்ஸ் கூட இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. டான்டே, பெக்காசியோ, ஃபெராசார்ட் இவங்களோட ஒர்க்ஸையும் இவர் படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அரௌண்ட் 366 Chaucer married Philippa Royot, a lady in waiting in the Queen's household. ஸோ பிலிப்பா ராயாட்டா 1366ல் இவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. தே ஆர் தாட் டு ஹாவ் ஹேட் 3 or 4 children. ஸோ ரெண்டு பேருக்கும் 3 or 4 children இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிலிப்பா சிஸ்டர் கேத்தரின் ஸ்வென்ஃபோர்ட் later become third wife of John of Gaunt, the king's fourth son and Chaucer's patron. பிலிப்பாவுடைய சிஸ்டர் கேத்தரினை ஜான் ஆஃப் கவண்ட் அவருடைய தேர்ட் ஒய்ஃபா மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதனால கிங்கோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பொசிஷனுக்கு சாசர் வர்றாரு. இன் 1374 சாசர் வாஸ் அப்பாயிண்டட் கம்ப்ட்ரோலர் ஆஃப் தி லுக்ரேட்டிவ் லண்டன் கஸ்டம்ஸ். ஸோ 1374ல் லண்டன் கஸ்டம்ஸ் நேவியில் முக்கியமான ஃபினான்சியல் ஆஃபீஸராக இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இன் 1386 he was elected member of parliament for Kent. ஸோ 1386ல் கென்ட் பார்லிமெண்ட்ல இவர் ஒரு மெம்பரா எலெக்ட் ஆகிறாரு. அண்ட் ஹி ஆல்சோ சர்வ்ட் அஸ் எ ஜஸ்டிஸ் ஃபார் தி பீஸ். ஸோ இவர் ரொம்பவே கிங்கோடைய ஃபேமிலிக்கு நெருக்கமான ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன் 1389 he was made clerk of the king's work, overseeing royal building projects. He held a number of other royal posts, serving both Edward III and his successor Richard II. ஸோ 1389ல் இவர் கிங்குக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாரு. ராயல் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸை பார்த்துக்கிற ஒரு ஒர்க்காக அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. தென் இவர் எட்வர்ட் IIIக்கு கீழேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. தென் எட்வர்ட் IIIக்கு அப்புறமா வந்த கிங் ரிச்சர்ட் IIக்கு கீழேயும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. Chaucer's first major work was the Book of the Duchess, the elegy for the first wife of his patron John of Gaunt. சாசரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் தி டச்சஸ். இது ஒரு எலிஜிக் ஒர்க், சோகமான பாடல்கள் சொல்லுவாங்க, யாராவது டெத்துக்காக பாடுற பாடல்கள். இந்த சாங் அவருடைய பேட்ரான் ஜான் ஆஃப் கவண்டோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்காக இவர் எழுதியிருக்கிறாரு. அதர் ஒர்க்ஸ் இன்க்ளூட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், த லெஜண்ட் ஆஃப் குட் உமன் அண்ட் ட்ரியாலஸ் கிறிசிடே. ஸோ அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், த லெஜண்ட் ஆஃப் குட் உமன்,
Trialis Cressidae. In 1387, he began his most famous work, The Canterbury Tales, in which a devout group of people recount stories to pass the time on the pilgrimage to Canterbury. The Canterbury Tales, இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா collection of short stories சொல்லியிருந்தேன். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கேண்டபரிக்கு பில்கிரிமேஜ் போவாங்க. அவங்களுடைய ஜேர்னி டைமில் அவங்க பாஸ் பண்ணுறதுக்காக ஆன் த வே கேண்டபரிக்கு போகும்போது 2 ஸ்டோரிஸ் அண்ட் ரிட்டர்ன் வரும்போது 2 ஸ்டோரிஸ், மொத்தம் 4 ஸ்டோரிஸ் சொல்லணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சாசர் கேண்டபரி டெய்ல்ஸில் 23 ஸ்டோரிஸ் கிட்ட தான் எழுதியிருப்பாரு. இந்த கேண்டபரி டெய்ல்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மிடில் இங்கிலீஷ் ஏஜில் இருந்த பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல்ஸ், மிடில் இங்கிலீஷ் சொசைட்டியோட கல்ச்சரோடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பில்கிரிமேஜ் போன குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மூலமா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. Chaucer disappears from the historical record in 1400 and is thought to have died soon later. He was buried in Westminster Abbey. So nearly 1400ல அவர் இறந்திருக்கிறாரு. அவரை வெஸ்ட்மினிஸ்டர் அபை த போயட்ஸ் கார்னர்ல தான் பரியலும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கிற பிக்சர் தான் அவருடைய தம். ஜாஃப்ரி சாசர் அவருடைய ஒர்க்ஸ் லாட்டின், பிரெஞ்சு அண்ட் இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லயுமே எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் டாபிக் ஜான் கோவர். ஜான் கோவர், poet and a friend of Chaucer, was born around 1330 into a prominent Yorkshire family which held properties in Kent, Yorkshire, Norfolk and Suffolk. ஸோ ஜான் கோவர் ஒரு ப்ராமினென்டான யார்க்ஷயர் ஃபேமிலியில் பிறந்திருக்கிறாரு 1330s. இவர் ஜாஃப்ரி சாசரோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டும் கூட. கோவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் வாஸ் மெரோட் டே எலோமே, மிரர் ஆஃப் மேன். இந்த ஒர்க்கை 1376-79 எழுதியிருக்கிறாரு. An allegorical poem in French meditating on a fall of men and the effect of sin on the world. இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் மென் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் சின் பத்தின ஒரு போம். கோவர் லேட்டர் லாத்தினைஸ்ட் த டைட்டில் டு ஸ்பெகுலம் ஹோமினியஸ் அண்ட் லேட்டர் சேஞ்ச்ட் இட் டு ஸ்பெகுலம் மெடிடாண்டிஸ் டு ஃபிட் வித் த டைட்டில்ஸ் ஆஃப் ஹிஸ் லேட்டர் ஒர்க்ஸ். ஸோ மிரர் ஆஃப் மேன் இந்த ஒர்க்கை ஸ்பெகுலம் ஹோமினியஸ் அப்படின்னு மாற்றிருக்கிறாரு அண்ட் அகைன் திருப்பியும் ஸ்பெகுலம் மெடிடாண்டிஸ் அப்படின்னு மாற்றிருக்கிறாரு. Around 1377, Gower began to write on Vox Calamities, an essay in Latin, elegiac verse, like a speculum meditantis. It too treats of sinfulness and criticizes the corruption of the society. It also provides a contemporary view of the peasants' revolt of 1381. 1377ல இவர் ஆரம்பிச்ச ஒர்க் தான் வாக்ஸ் கிளாமெண்டிஸ் அப்படிங்கிற ஒர்க். இந்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜாயிக் வேர்ஸ். இந்த ஒர்க் அவர் மெயினா எதுக்காக எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டில நடக்கிற கரப்ஷன்ஸ் பத்தின ஒரு கான்செப்ட். அந்த ஏஜ்ல நடந்த பெசன்ஸ் ரிவால்ட்ஸை பத்தி தான் இந்த ஒர்க்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. கோவர்ஸ் மாரல் அண்ட் பிலாசபிக்கல் ரைட்டிங்ஸ் வேர் ஹைலி பிரைஸ்டு பை ஹிஸ் பீர்ஸ். ஸோ இவர் ஏஜ்ல இருந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் இவருடைய மாரல் ரைட்டிங்ஸ்க்காகவும் பிலாசபிக்கல் ரைட்டிங்ஸ்க்காகவும் இவரை அதிகமாகவே பிரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. In 1385, Gower's good friend Geoffrey Chaucer dedicated the Trialis and Cressidae to him, giving him the epithet Moral Gower. 1385ல ஜாஃப்ரி சாசர் எழுதின ட்ரியாலஸ் கிரிசிடே ஒர்க்கை ஜான் கோவருக்காக டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒர்க்ல எபிட்டட்ல கோவரை மாரல் கோவர் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்கிறாரு. In 1386, Gower began work on his most acclaimed work, Confessio Amantis, Lover's Confession. Unlike his previous works, Gower wrote the Confessio in English at the request of Richard II, who was concerned that so little was being written in English. It is a collection of tales and an exemplar treating of courtly love. மிடில் ஏஜில் ஃப்ரெஞ்ச் ரொமான்ஸ், ஆர்த்தூரியன் ரொமான்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசா அமாண்டிஸ் ரிச்சர்ட் II சொன்னதுனால இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க. மிடில் ஏஜில் லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்சை எஜுகேஷனலோடைய லாங்குவேஜாகவும்
அரிஸ்டோக்ராட் பீப்புள்ஸோடைய லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ மேக்ஸிமம் ரைட்டர்ஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டினில் எழுதுறத தான் விரும்பினாங்க. பட் அதுக்கப்புறமா லேட்டர் மிடில் ஏஜில் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் ஒர்க்ஸை எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ கன்ஃபெஷோ அமாண்டிஸ் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ரிச்சர்ட் II. The framework is that of a lover complaining first to Venus and later in the work confessing to the priest Genius, completing around 1390. So in the Confessio Amantis 1390ல finish பண்ணியிருக்கிறாங்க. Confessio Amantis made an important contribution to courtly love literature in English. So in the work courtly love French romance பேஸ் பண்ணி எழுதின ஒர்க். Some of the stories have their counterparts in Chaucer's Canterbury Tales, and one of the stories later served as the source for Shakespeare's Priscilles, in which Shakespeare had Gower appear in the chorus. Gower எழுதின நிறைய ஒர்க்ஸோட கான்செப்டை சாசருடைய கேண்டபரி டேல்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஷேக்ஸ்பியரோட பிரிசிலஸ் அப்படிங்கிற ஒர்க் கோவருடைய ஒர்க்கை சோர்ஸாக வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. கோவர் ரிவைஸ்டு கன்ஃபெஷோ அமாண்டிஸ் இன் 1393, replacing the price of King Richard II with a dedication to Henry of Lancaster. 1393ல அகைன் கன்ஃபெஷோ அமாண்டிஸை திருப்பி ரிவைஸ் பண்ணி கோவர் எழுதியிருக்கிறாரு. இந்த ரிவைஸ் பண்ண ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஆஃப் லான்செஸ்டரை பிரைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. இன் ரிட்டன் ஹென்ரி பிரசன்டட் கோவர் வித் அன் ஆர்னமெண்டட் காலர். ஸோ இதுக்கு பரிசா ஹென்ரி கோவருக்கு ஆர்னமெண்டட் காலரை பிரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கோவர் கம்போஸ்ட் எ சீரீஸ் ஆஃப் லாட்டின் போயம்ஸ் அஸ் வெல் அஸ் ட்ராட்டிஸ், எ சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பேலட் இன் ரைம் ராயல். ஸோ அதுக்கப்புறமா நிறைய லாட்டின் போயம்ஸையும் ஃப்ரெஞ்ச் பேலட்ஸையும் கோவர் எழுதியிருக்கிறாங்க. இன் 1397 கோவர் மேரிடு ஆக்னஸ் கிரவுண்டோல்ஃப், ப்ராபப்ளி ஹிஸ் செகண்ட் ஒய்ஃப். பை திஸ் டைம் கோவர் வாஸ் நியர்லி பிளைண்ட், ஸோ த மேரேஜ் மே ஹாவ் பீன் ஒன் ஆஃப் தி கன்வீனியன்ஸ். கிங் ரிச்சர்ட் II was finally deposed by Parliament in 1399, replaced by Henry Lancaster as Henry IV. Soon afterwards, Gower composed a sequel to Vox Clamantis, the Chronica Tripartita, in which he condemned the vice of King Richard II and his court. At this time, Gower also wrote Latin verses in praise of the new king, as well as his last English work, To King Henry, in praise of peace. King Richard IIக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்த கிங் ஹென்ரி IV நிறைய லாட்டின் வேர்சஸை எழுதியிருக்கிறாங்க. நியூ கிங் ஹென்ரி IV பிரைஸ் பண்ணி அவருடைய ஒர்க்ஸ் இருந்தது. தென் இவருடைய லாஸ்ட் இங்கிலீஷ் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கிங் ஹென்ரி இன் பிரைஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒர்க். இன் 1400 கோவர் டெடிகேட்டட் அண்ட் presented his French work Cinquanta Ballades, 50 ballads, which some attribute to his younger days to King Henry. Old and blind John Gower died in 1408, leaving a considerable estate. He was buried at St. Mary Overy's, Southwark Cathedral. இவருடைய லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்கண்டே பெலாடஸ். இந்த ஒர்க்கை கிங் ஹென்ரி IV அவர் கொடுத்திருக்கிறாரு. தென் 1408ல ஜான் கோவர் இறந்தும் போறாரு. இவரை பரியல் பண்ண பிளேஸ் செயின்ட் மேரி ஓவர்சைஸ். இந்த பிளேஸ் சவுத்வர்க் கேத்தட்ரல்ல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். ஃபார் டீடைல் சம்மரி ப்ளீஸ் விசிட் மை blogger. Thank you.